Hi guys, welcome to Muganism. Google Chrome browser வந்து நம்ம பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ப்ரௌசர். Google Chrome browserோட டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். நம்ம சர்ச் பண்ணுற கண்டென்ட்டும் நம்ம இங்கிலீஷில் தான் சர்ச் பண்ணுவோம். இங்கிலீஷில் சர்ச் பண்ணுறதுனால தமிழ் கண்டென்ட் நிறையா அது நம்மளுக்கு தெரியாமையே போயிடுது. நம்ம தமிழில் டைப் பண்ணால் தான் அது நம்மளுக்கு வந்து தமிழ் கண்டென்ட்டை வந்து கூகுள் காட்டும். சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து கூகுள் காட்டும். இந்த மாதிரி கூகுளில் வந்து ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணுறதுக்கு இல்லை டைப் பண்ணுறதுக்கு வந்து தமிழில் டைப் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை க்ரோம் வெப் ஸ்டோர் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இதில் வர ஃபஸ்ட் லிங்க் கூகுள் இன்புட் டூல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஆட் டு க்ரோம்னு காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கூகுளே வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான் எக்ஸ்டென்ஷனாக. இது வந்து க்ரோமில் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்கணும். அவன் அப்படி கொடுக்காம நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாக கொடுக்குறான். இப்போ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே காட்டும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து தமிழ் ஆட் பண்ணியிருக்கனால காட்டுதுங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் போங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். சைனீஸ், டச், ஜெர்மன், நம்ம இந்தியன் லாங்குவேஜஸே இதில் நிறையா இருக்கும். அதில் தமிழ் இங்கே இருக்கு பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த இது வேணுமோ, எந்த வெர்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணி, இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெர்ஷன் வேணும்னா இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் ஆகிடும். இப்போ வந்து தமிழ் வந்து நம்மளோட டூல்ஸில் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேறு லாங்குவேஜஸும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேபாளி இது இருக்குது, இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதுக்குள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த டேப்புக்குள்ளே இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் காட்டும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள். தமிழ், நேபாளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நேபாளி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ தமிழ் மட்டும் இருக்குது. நம்மளுக்கு தமிழ் மட்டும் போதும் டைப் பண்ணுறதுக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி தமிழை எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழ் எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு டைப் பண்ணும் போது இதுவே சஜஷன் காட்டும் உங்களுக்கு கீழே. மோஸ்ட்லி கூகுள் வந்து ஈஸியாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவோம் நீங்கள் என்ன டைப் பண்ண வாரீங்க அப்படிங்கிறத. இப்போ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து தமிழில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். தமிழில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி கூகுளில் வந்து நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணலாம். நிறையா தமிழ் பிளாக்ஸ், வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கூகுள் வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுனால சில சமயம் காட்டாமல் போகலாம். நீங்கள் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் இதை கிளிக் பண்ணி இது பண்ணுறதும் உங்களுக்கு இதாக இருக்குன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் செட்டிங்ஸ்ன்னு இருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ஷார்ட்கட், இப்போ நான் இது எனக்கு வந்து நான் ALW ஈஸியாக இருக்கும்னு செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த இது ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஐக்கானையும் உங்களுக்கு கிளிக் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணாலே அது ஆன் ஆயிரும். ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ALW கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மெத்தடை சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டு, இதில் வேர்ட் டாக்குமெண்ட்டு இல்லை சிஸ்டத்தில் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய வீடியோவும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.